தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் நேரு துறையில் ஊழல் நடந்திருப்பதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை 2 கடிதங்கள் அனுப்பியது. தமிழகத்தில் நடத்திய சோதனைகளில் கிடைத்த ஆவணங்கள், டிஜிட்டல் கருவிகளில் பதிவாகியிருந்த தகவல்கள் அடிப்படையில் இந்த கடிதங்களை அனுப்பியிருந்தது. குறிப்பாக பணியாளர்கள் தேர்வில் லட்சக்கணக்கான ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டுள்ளது. ஒப்பந்தங்கள் வழங்குவதில் 1020 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது என்று அமலாக்கத்துறை கூறியிருந்தது. அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்து அது தொடர்பான விவரங்களை தங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை சொன்னது. இந்நிலையில் அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதங்களை தமிழக அரசுக்கு டிஜிபி அனுப்பி வைத்தார். அது பற்றி ஆலோசனை நடத்திய பிறகு விசாரணை நடத்தும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அரசு உத்தரவிட்டது. அதன்படி லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இப்போது விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதே நேரம் தனது மீதான குற்றச்சாட்டுகளை அமைச்சர் நேரு திட்டவட்டமாக மறுத்து வருகிறார்.